காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினை வாழ்த்தி வரவிருக்கின்றேன். வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்கள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இதை வாசிக்கும் பொழுதே ஒரு இன்பமாய் இருக்கிறது. களஞ்சியங்கள் நிரம்பினாலே போதும், இங்கு தேவன் பூரணமாக நிரம்பும் என்கின்றார். ஆலைகளில் திராட்சை ரசம் ஓடினாலே போதும், ஆனால் தேவன் புரண்டு ஓடும் என்கின்றார். தேவனுடைய மனதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஏராளம் தாராளம் என்பதே தேவனுடைய மனது. நீங்கள் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கும்பொழுது கொஞ்சம் விசாலமான இடத்தை வாங்குங்கள். வீடு கட்டும்பொழுது கொஞ்சம் விசாலமாகவே கட்டுங்கள். அது தேவனுக்கு பிரியமாகும். அவருடைய தாராளமான எண்ணங்களை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எண்ணிக்கைக்கு அடங்காத நட்சத்திரங்களை படைத்தார். அங்கு இருந்து 2 பேர் இவர்களுக்கு இது தேவையா என்று அவருக்கு கேட்கவில்லை. இருந்தது 2 பேர். அவர்கள் சாப்பிடுவதற்கு 10,000 கனிகளை படைத்தார். தேவையா என்ற கேள்வி மனிதன் வீழ்ந்து போன பின் எழுந்த ஒரு கேள்வி. மீன் வர்க்கங்களை கணக்கிலடங்காமல் படைத்தார். இருந்தது 2 பேர். சாப்பிட்டார்கள், ஏராளம் மிச்சம் எரிந்தார்கள். இதுதான் தேவன் படைத்த உலகம். மனிதன் இந்த உயரமான வாழ்க்கையிலிருந்து விழுந்து விட்டான். தேவன் விழவில்லை. அவருடைய திட்டம் இன்னும் ஏராளம் தாராளமே. குறுகிய எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள், எண்ணங்களை விசாலமாக்குங்கள். வேதம் இப்படி சொல்லுகின்றது. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் வாசல்களின் திரை விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு என்று சொன்னார். அத்தனையும் மனதின் எண்ணங்களை பற்றியே பேசுகிறது. தேவன் ஏராளத்தையும் தாராளத்தையும் நமக்கு தர ஆவலாயிருந்தும் நாம் அதை தடை செய்யக்கூடிய ஆபத்து இருக்கிறது. வேத சத்தியங்கள் மனதின் எல்லையை விசாலமாக்க நமக்கு உதவி செய்யும். நாம் என்ன எண்ணினால் என்ன, தேவன் பெரியவர், அவர் நினைத்தால் ஆகும் என்று எண்ணுவது வேதத்துக்கு பொருந்தாது. தேவன் பாலையும் தேனையும் நம் வாழ்வில் ஓடச் செய்ய நம் ஒத்துழைப்பு அவருக்கு தேவை. ஒரு விசுவாசி தன்னுடைய மகன் சாப்பாட்டை மிச்சம் போடுவதை கண்டு, மிச்சம் போட்டால் கொன்றே போடுவேன் என்று கத்தினார். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கின்ற பருக்கை மிச்சம் போட கூடாதில்லையா? அதனால்தான் எனக்கு கோபம் வந்துவிட்டது என்று சொன்னாராம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரை அவர் அறியவில்லை. மிச்சம் மிச்சம் மிச்சம், இதுதான் ஏதேன் தோட்டத்து சரிதை. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தரைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் இயேசு வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்கள் மிகுந்த பசியாக இருந்தார்கள். இயேசு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு சீஷர்கள் 5 அப்பமும் 2 மீனும் உண்டு என்றார்கள். இயேசு அதை வாங்கி ஆசீர்வதித்து அவர்களுக்கு பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்கள். இயேசு மிச்சம் போட்டால் போய்விடுவேன் என்று சொல்லவில்லையா? ஏராளம் தாராளத்தின் கர்த்தரை உங்கள் ஆண்டவராகிய ஆசீர்வதிக்கிறீர்கள், ஆராதிக்கின்றீர்கள். 12 கூடை மிச்சம், இதைத்தான் சத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஏராளமானவர், தாராளமானவர் என்பதே
அவர்கள் அறிந்த செய்தி. இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கிறீர்கள். செய்து முடித்து மிச்சம் எடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுடைய செழிப்பின் திட்டத்தில் பங்குதாரர் ஆகுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.